வெல்கம் டு துளிர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மீல் மேக்கர் வச்சு ஒரு சூப்பரான கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பூரி, ரைஸ் கூடலாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க இந்த மீல் மேக்கர் கிரேவியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கிரேவி செய்கிறதுக்கு முதல்ல நம்ம தேங்காய் சேர்த்து ஒரு மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு துண்டு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் கசகசா, 5-6 முந்திரி, 2 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய், இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே பெரிய தக்காளியாக ஒரு தக்காளியும் 2 ஸ்பூன் தயிரும் சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி சுட வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சோடனே அதில் 1 கப் அளவுக்கு மீல் மேக்கர் சேர்த்துக்கலாம். 1 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது மீல் மேக்கரை வடிகட்டிட்டு தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெயும் 1 ஸ்பூன் பட்டரும் சேர்த்துருக்கேன். பட்டர் நல்லா உருக்கி வந்தோடனே ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கிக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா, 1 கொத்து கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்து ஒரு திக்கான கிரேவியாக இருக்குது. இந்த டைமில் மீல் மேக்கரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது உப்பு, காரம் எல்லாமே சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க வச்சோன்னா ஒரு சூப்பரான மீல் மேக்கர் கிரேவி ரெடி ஆகிடும். கடைசியாக இதில் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தியும் கொத்தமல்லி இலையும் சேர்த்து இறக்கிட வேண்டியதுதான். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பராக மீல் மேக்கர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. தேங்க்யூ.